இப்போ இந்த டிசைன் பேட்டர்ன் அப்படின்னா என்ன? டிசைன் பேட்டர்ன்ஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஏன் இப்போ ஒரு வீடியோவா நம்ம பண்றோம் அப்படின்னா, எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணோம் இல்ல சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணா அதுல மெயினான கான்செப்ட் தான் இந்த சிங்கிள்டன். இது ஒரு வைப் கோடரா ஒருத்தர் பார்த்துக்கிறாருன்னு அவர் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? இந்த ஃபேக்டரி மெத்தட் யூஸ் பண்ணா ஒரு கோட் பார்க்க எப்படி இருக்கும் அண்ட் ஃபேக்டரி மெத்தட் யூஸ் பண்ணலன்னா ஒரு கோட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கம்பேரிசன் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் வேணா கீழே வேணா ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறோம், அதை வேணா நீங்க எடுத்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரெடிட் கார்டு விஷயத்துல திருடிட்டு ஆட்டியை போட்டுருவாங்க, வாய்ப்பு ரொம்ப அதிகம். டேட்டாவே அப்படியே ஸ்டீல் பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்களே சொந்தமா உங்களுக்குன்னு ஒரு ஆப்பையோ வெப்பையோ டெவலப் பண்ணி அதுல இருந்து காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்லைனா நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், இல்லைனா ஒரு வைப் கோடர், இல்ல நீங்க இப்பதான் காலேஜ்ல வந்து ஒரு சிஎஸ்சி ஐடி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த டிசைன் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த டிசைன் பேட்டர்னை பற்றி பெருசாக காலேஜ்லேயும் சரி வெளியிலையும் சரி சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. இது வந்து இந்த ஆப் அண்ட் வெப் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நான் ஜஸ்ட் வைப் கோடிங் மட்டும் பண்ணி ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணி காசு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பண்ண முடியாது, ப்ராடக்ட் படுத்துரும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த டிசைன் பேட்டர்ன் நமக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்குது நம்மளோட சாகித்யா மேடம் அவர்கள். இந்த வீடியோவில் நம்ம இந்த டிசைன் பேட்டர்னா என்ன, எப்படி யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணால் நம்மளோட ப்ராடக்ட் எப்படி வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக மாறும் அப்படிங்கிற எல்லாத்தையும் பேசிக்ஸாக பக்காவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி டெக் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை எடுத்து நாங்கள் வீடியோவாக பண்ணுறோம். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ இந்த டிசைன் பேட்டர்ன் அப்படின்னா என்ன, இது ஏன் வந்து இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல அவ்வளோ முக்கியம்? ஸோ ஏன் முக்கியம்னா நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது. ஸோ அதனாலேயும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஃபைனலி டிசைன் பேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது. நான் ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாமே இப்போ நீ ஓகே பிரிக்ஸ் எல்லாமே வாங்கி நீங்கள் பாட்டுக்கு ஒரு வீடு கட்டிட்டீங்க, இந்த ஸ்ட்ரக்சர் எதுவுமே போடாமல் நீங்கள் கட்டிட்டீங்க. ஏன்னா கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாட்டர் லீக்கிங் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை ஸ்விட்ச் வந்து அடாப்டர்ஸ் நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இல்லை கரெக்டாக லைட்ஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டான ஏரியாவில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். பட் இந்த டைம் ஒரு 10 years பிஃபோர் நம்ம வீடு கட்டினாலும் சரி, இல்லை ஒரு 100 years கழிச்சு ஒரு வீடு கட்டினாலும் சரி, இதே மாதிரி சேம் ப்ராப்ளம்ஸ் நம்ம ரிப்பீட்டடாக ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் இந்த எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி, ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்கும். அந்த சொல்யூஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஒரு ஹவுஸ் நம்ம பில்ட் பண்ணி அங்கே நம்ம ஜாலியாக வந்து வாழலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லயும் இருக்கு. ஒரு ஆப்போ ஒரு வெப்சைட்டோ நம்ம வந்து பில்ட் பண்ணி அதை லான்ச் பண்றோம் அப்படின்னா அந்த ஆப்ல ஒரு ப்ராப்ளம் வரும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ பேமெண்ட், எல்லா ஆப்லயும் ஒரு பேமெண்ட் ஒரு கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஓகே எனக்கு வந்து இப்போ யூபிஐ தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான் யூபிஐ மட்டும் நான் வந்து ஓகே ஆட் பண்ணிட்டு ஹார்ட் கோட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு ப்ராடக்ட் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா நான் கிரெடிட் கார்டு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை டெபிட் கார்டு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நம்ம ஆப்ஷன்ஸே இல்லாமல் நம்ம கோட் எழுதிட்டோம் அப்படின்னா அங்கே ஆட் பண்ணுற ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிடும். இந்த மாதிரி பேமெண்ட் ப்ராப்ளம்ஸ் நான் சொன்னேன் தெரியுமா, அதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எக்ஸிஸ்டிங்காக இருக்கு. பட் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐடியா இருக்க போதே இதெல்லாம் ஓகே ஃபியூச்சராக இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கரெக்டாக பண்ணோம்னா ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேபிளாக ப்ராடக்ட் ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். இதுதான் வந்து கம்பெனிஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் கோட் குவாலிட்டியும் பெட்டராக இருக்கிறதுக்கு நம்மளும் ஈஸியாக க்ரோத்தும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம கெரியர்லையும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் ஃபியூ பேட்டர்ன்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்போம். கிரியேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஸ்ட்ரக்சரல்னு ஒன்று இருக்குது, பிஹேவியர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஏன் இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன் இப்போ ஒரு வீடியோவா நம்ம பண்றோம் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும் போதும் சரி ஒன்று இதை பற்றி எனக்கு ஒரு அவேர்னஸும் கிடையாது. ஒரு கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறமும் இதை பற்றி அவேர்னஸ் இருக்காது. பட் நம்ம கோட்ல யூஸ் பண்ணியிருப்போம், பட் அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. நான் ஒரு கம்யூனிட்டி போனதுக்கப்புறம் ஒரு டாக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இதை பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸே இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது ஒரு வீடியோவா பண்ணோம்னா many people will be benefited. அவங்களும் ஈஸியா நெக்ஸ்ட் லெவல்ஸ்க்கு போயிடுவாங்க. நல்ல மனசுக்கிறீங்க, நல்லா இருக்கணும். எங்களுக்கு ஒரு வீடியோ கிடைச்சதா எங்களோட ஒரு அட்வான்டேஜ். சரி, ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த யூபிஐ ப்ராப்ளம், அதில் வந்து இந்த ஹார்ட் கோடட் அப்படிங்கிறத பண்ணி போயிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் நம்மளால சில புது பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி வேற என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கும், லைக் ஜென்ரலாக சொல்லணும்னா? ஓகே, ஸோ ஜென்ரலாக சொல்லலாம் நிறைய டைம் நம்ம பார்த்துருப்போம் சர்வர் டவுன் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த சர்வர் டவுனுக்கு பேக்ரவுண்டில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா மெமரி இஷ்யூஸ். நம்ம வந்து ஒரு இவ்வளோதான் வந்து ஒரு சர்வருக்கு ஸ்டோரேஜ் லிமிட், ரேம் லிமிட் அப்படின்னு செட் பண்ணியிருப்போம். இந்த ரேம் லிமிட் தாண்டி யூஸ் பண்ண போது
ஆட்டோ ஸ்கேலிங் அந்த மாதிரி எதுவுமே குரூப்ஸ் எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம்லாம் நம்மளுக்கு காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் கம்பெனிஸ்க்கு. பட் அது தேவையில்லாத காஸ்ட்ல இது பண்ண போது எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணோம் இல்லை சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணோம்னா சிம்பிள் தான் நல்லா அவுட்புட் கொடுக்கும். காம்ப்ளெக்ஸா பில்ட் பண்றனால நம்ம வந்து ரொம்ப பெரிய ஆள் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ மேக் இட் சிம்பிள் அண்ட் அதுக்கான அவுட்புட்டும் பெட்டரா கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த மெமரி ரிலேட்டட் ப்ராப்ளம் வராம இருக்கணும்னா நம்ம அதுக்கு உள்ள பேட்டர்ன் வந்து இதுல ஃபாலோ பண்ணிருக்கோம் இந்த டெவலப்மென்ட் ஃபேஸ்ல. கரெக்ட்டா? இது ஒன் சச் ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்றோம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். அது நம்ம ஒண்ணா அப்படியே நம்ம பார்ப்போம். சரி ஓகே. சோ இப்போ நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது இதுல 3 இருக்கு டிசைன் பேட்டர்ன்ல. ஒன்னு வந்து என்னது? கிரியேஷனல், ஸ்ட்ரக்சரல், பிஹேவியரல். சரி ஓகே. இப்போ இந்த 3ல ஃபர்ஸ்ட் இருக்குது கிரியேஷனல் பேட்டர்ன். அப்படினா என்ன? ஓகே, கிரியேஷனல் பேட்டர்னா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை எப்படி ஸ்மார்ட்டா நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்ல சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் எப்படி ஸ்மார்ட்டா கிரியேட் பண்ணலாம். அப்படி கிரியேட் பண்ணனால டைம் சேவ் ஆகுதா, எஃபர்ட்ஸ் வந்து கம்மி ஆகுதா, இல்ல வந்து ஆர்கனைஸ்டா நம்ம திங்ஸ் வெச்சுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இந்த கிரியேஷனல் பேட்டர்ன்ஸ்ல நம்ம பண்ண போறோம். ஓகே, இந்த கிரியேஷனல் பேட்டர்ன்ங்கற ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து நல்லா எஃபெக்டிவா நல்ல ப்ரொடக்டிவா இது பண்ண முடியும். ஓகே, இதுல என்னென்ன இருக்கு பேட்டர்ன்? நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஒரு 4 பேட்டர்ன் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் இருக்கு. சிங்கிள்டனா? ஆமா, சிங்கிள்டன் அப்படின்னு சொல்லிட்டு அது பேட்டர்ன். ஓகே. சோ அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம்னா நம்ம கண்ட்ரி எடுத்துட்டா ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் இருக்க முடியும். கரெக்டா? சோ அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து டிபி கனெக்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே டேட்டா பேஸ்ல டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? அதை வந்து நிறைய டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஆட் பண்ணோம் சரி, இல்லை டெலீட் பண்ணுவோம்னா சரி, அப்டேட் பண்ணுவோம் சரி, எல்லா டைமும் நம்ம ஒரு டைம் டிபியை கால் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஈச் டைம் ஒரு தனியாக ஒரு டிபியை வந்து கிரியேட் பண்ணி கால் பண்ணி கிரியேட் பண்ணி கால் பண்ணி அப்படின்னு போயிட்டே இருந்துச்சுன்னா இதனால மெமரி யூசேஜ் அதிகமாக இருக்கும், நிறைய கனெக்ஷன்ஸ் உருவாகிட்டே இருக்கும். அதனால டிபிஏ அட் லாஸ்ட் வந்து செத்துரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா சிங்கிள்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பேட்டர்ன்ங்கிறது நீ சொல்றது எல்லாமே வந்து லைக் வே ஆஃப் ரைட்டிங் கோட். வே ஆஃப் ரைட்டிங் கோட் எப்படி ஸ்ட்ரக்சரா நம்ம எழுதுறது பேஸ் பண்ணி தான் கோட். இது வந்து ஒரே ஒரு டைம் தான் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம், அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம யூஸ் பண்றது எச்ச டைம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கிரியேட் பண்ண போது ஒரு டைம் தான் கிரியேட் பண்ணுவோம். யூஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தான் வந்து கான்செப்ட். அதுல மெயினான கான்செப்ட் தான் இந்த சிங்கிள்டன். ஸோ ஒரு டைம் நம்ம டிபி இதுதான் இந்த பாஸ்வேர்ட் இதுதான் வந்து லிங்க்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து கனெக்ட் பண்ணி வச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம ஒரு க்ளோன் மாதிரி எடுத்து நம்ம ஜஸ்ட் அந்த ஒரு பர்சன் இருக்காங்க அவங்க இதை ஆக்ஷன் பண்ண சொல்லி யூஸ் பண்றது தான் பேசிக்கா வந்து சிங்கிள்டன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அப்போ இப்போ நீ சொல்றதுல வந்து இந்த சிங்கிள்டன் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல, இது வந்து இப்போ பியூர் டெவலப்மெண்ட்ல இப்போ நீங்க உட்கார்ந்து எல்லாம் கோட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றீங்க, உங்களுக்கு அவுட்புட் வருது. பட் இது ஒரு வைப் கோடரா ஒருத்தர் பாத்துக்கிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? மேபி அவர் ப்ராம்ப்ட் பண்ணும்போது ப்ராம்ப்ட் பண்ண போதே இந்த மாதிரி டிபிக்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸாக ஃபாலோ பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் சில பேர் வந்து சோஷியல் மீடியாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காங்கன்னா சோஷியல் மீடியாவுக்கு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். எக்ஸாம்பிள் ரெண்டரிங் டைம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ரெண்டரிங் டைம் எப்படி சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இமேஜை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ இமேஜே வந்து ஹையாக குவாலிட்டியான இமேஜ் அப்லோட் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டர் ஆகிட்டு இருக்க போது லோ நெட்வொர்க் தான் உங்களுக்கு இருக்கு, ரொம்ப கம்ப்ரஸ்டான இமேஜ் ரெண்டர் ஆயிடும். இதெல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இதெல்லாமே கம்ஸ் அண்டர் டிசைன் பேட்டர்ன். அதனால ஒரு ப்ராப்ளமுக்கும் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அதுக்கு இது வந்து அந்த வைப் கோடர் வந்து பண்ணும்போதே இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி ப்ராம்ப்ட் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்க்கு, அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு என்னென்ன பேட்டர்ன்ஸ் வந்து மேட்ச் ஆகும் நம்ம பார்த்து வச்சிட்டோம்னா அப்புறம் வந்து நம்ம ப்ராம்ப்ட் பண்ணும்போது ப்ராம்ப்டிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். சோ வைப் கோடரா இருந்தீங்க அப்படினா உங்களுக்கும் இது ரொம்ப முக்கியம். இந்த பேட்டர்ன் பத்திலாம் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க ப்ராம்ப்ட் பண்ணும்போது அந்த வார்த்தையை உள்ள தூக்கி போட்டீங்கன்னா உள்ள ஸ்ட்ரக்சர்டா அது வந்து வரும். இது ஒரு சூப்பரான விஷயம். சோ இப்போ வந்து நம்ம சிங்கிள்டன் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து ரெண்டாவது ஃபேக்டரி மெத்தட். ஸோ ஃபேக்ட்ரி மெத்தட் என்னன்னா நம்ம சிம்பிளாக ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு பீஸா வாங்கறதுக்காக ஒரு ஷாப்புக்கு போவோம். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவோம், நான் பன்னீர் பீஸா ஆர்டர் பண்ணுறேன், அவள் சிக்கன் பீஸா ஆர்டர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ப்ராசஸ் எல்லாம் அதுக்கு ஃப்ளோ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி ஒரு பீஸா கிரியேட் ஆகுதுன்ட்டு ஜஸ்ட் அதில் டாப்பிங்ஸ் இன்க்ரீடியன்ஸ் ஃபைனலாக அந்த பன்னீரா சிக்கனாக மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து எய்தர் பன்னீர் ஆர் சிக்கன் அந்த மாதிரி இருக்கும். ஃபைனலாக நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துரும். ஸோ இதே மாதிரி தான் வந்து இங்கே ஃபேக்ட்ரி மெத்தட் யூஸ் பண்ண போது இது ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா இப்போது நீங்கள் எல்லாருமே வெப்சைட்ஸ்க்கு போயிருப்போம். நம்ம இப்போ எல்லாம் வந்து லேப்டாப்ஸ் நைட் டீம் தான் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெப்சைட் நான் போகிறேன்,
எப்பவுமே லைட் தீம்ல இருக்கு, டார்க் தீம்ல இல்ல. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் டார்க் தீமை கிளிக் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும்னா ஹோம் பேஜ்ல நான் இருக்கேன், ஓகே டார்க் தீம் கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து அபவுட் திஸ் பேஜ் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க லைட் தீம் இருக்கு, ஆனா நீங்க டார்க் தீம் கொடுத்துருக்கீங்க, லைட் தீம் இருக்கு, ஏன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். கரெக்டா அங்கதான் ஒரு ப்ராப்ளம் வந்து டெவலப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ப்ராப்ளம் வரும். என்னன்னா இஃப் எல்ஸ்னு எழுதியிருப்பாங்க, இஃப் லைட்னு சூஸ் பண்ணா லைட் தீம்ல இருக்கட்டும், இல்ல டார்க் தீம்ல இருக்குன்னு எழுதியிருப்பாங்க. ஆனா அது அப்டேட்டை வந்து லேட்டரா தான் அந்த அப்டேட் பண்ணிருப்பாங்க, எல்லா பேஜஸ்லயும் அப்டேட் பண்ண மறந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மறந்துருக்க போது ரிஃப்ளெக்ட் பண்ற நிறைய பிளேசஸ்ல வந்து நம்மளுக்கு யூசருக்கு தப்பா தான் அது வந்து போய் ப்ரொஜெக்ட் ஆகும். நீ சொல்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பட் இது பெரிய லெவல்ல டார்க் தீம் லைட் தீம்னு நம்ம முடிச்சிட்டோம். ஆமா, பட் ஆனா இந்த ஒரு இஃபெல்ஸை ஒழுங்கா பண்ணல அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கூட உருவாகும். ஆமா, இங்க வந்து ஜஸ்ட் 2 ஆப்ஷன் இருக்கு, ஆனா ஒரு இதுல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கூட நம்மளுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி கேசஸ்ல ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோமோ டெலீட் பண்றோமோ, அது வேற எங்கேயாவது பேஜ்ல நம்ம பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா மொத்தம் சிஸ்டம்ஸே கொலாப்ஸ் ஆகும். இந்த கன்ஃபியூஷன் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு தான் ஃபேக்டரி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஜஸ்ட் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிடுவோம், அந்த மெத்தடுக்கு என்ன மாதிரி நம்ம கொடுக்குறோமோ அந்த டேர்ம் லைட்னா லைட் அப்படின்னு பாஸ் பண்ணிட்டா மட்டும் போதும், எல்லா பக்கமும் அது ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அண்ட் மக்களே இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரி மெத்தட் யூஸ் பண்ணால் ஒரு கோட் பார்க்க எப்படி இருக்கும், அண்ட் ஃபேக்ட்ரி மெத்தட் யூஸ் பண்ணலன்னா ஒரு கோட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கம்பேரிசன் வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் பேச போகிற எல்லா ஒரு பேட்டர்ன்ஸ் எல்லாத்துக்குமே அது வந்துட்டு இருக்கும். அதை நோட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டே அப்படியே கேளுங்க. அடுத்து ஓகே, நம்ம ஃபேக்ட்ரி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் வந்து ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறேன், நான் சோஃபா வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோஃபா வாங்க போது அதுக்கான என்னென்ன நெக்ஸ்ட் ஆக்சசரிஸ்லாம் நமக்கு தேவை, ஒரு தலகாணி மாதிரி தலகாணி வேணும், ஒரு டெடி பியர் பொம்மை ஒன்று வேணும், ஒரு குட்டியான டேபிள் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ சோஃபா வாங்க போகிற இடத்துல இதெல்லாம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போகிறவங்க வந்து ஓகே இதுவும் நம்மளுக்கு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. சிமிலர்லி நம்ம ஒரு அமேசான் சைட்டுக்கு போகிறோம், இல்லை ஏதோ ஒரு ஷாப்பிங் சைட்டுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை வந்து டிஷர்ட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டிஷர்ட் பார்க்கும்போது சைட்லேயே இதுக்கு இது பேர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம காமிப்போம். ஸோ இது ரிலேட்டபிள் கண்டென்ட்ஸ் நம்ம காமிப்போம். இதே தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி மெத்தட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் வந்து டிஷர்ட் வாங்க போகிறேன் அப்படின்னா டிஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா பேண்ட்ஸ், கூலிங் கிளாஸஸ், பெல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும். இதை நான் கோடில் எப்படி நான் பண்ணுவேன்னா சிமிலாரிட்டி செக் மாதிரி நான் பண்ணியிருப்பேன். ஸோ என்ன பர்டிகுலர் ஆப்ஜெக்டோ இல்லை ஐட்டமோ அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஐட்டம்க்கு எது ரிலேட்டபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அதை நம்ம டிஸ்பிளே பண்ண போது ஈஸியாக யூசர்ஸ் கேன் கோ அண்ட் பை. இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்டரி. சப்போஸ் நான் வந்து எனக்கு தேவைப்படுற ஷர்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா பக்கத்தில் நைட்டி வந்து நின்றுச்சுன்னா சம்மந்தமே இல்லை, சம்மந்தமே எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து நான் பார்க்க வேண்டிய கண்டென்ட் வந்து எனக்கு டிஷர்ட், நான் எதுக்கு வந்து வேற ஐட்டம்ஸ் பார்க்கணும், அதுக்கு ரிலேட்டபிளா இருந்தா நான் மொத்தமா ஒரு பேக்கேஜா ஐ கேன் பை இட்ல சம்பாரிச்சிடலாம். ஆமா, சோ இது வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் கம்பெனிஸ் ஆல்சோ யூஸ், அட் தி சேம் டைம் இது ஹெல்ப் யூசர்ஸ் ஆல்சோ. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்றனால அது நம்மளுக்கு மரமும் நிறைய கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து ப்ரோட்டோடைப். எல்லாருமே நம்ம ப்ரோட்டோடைப்னா சின்னதாக ஒன்று ரெடி பண்ணித்தாங்க அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ப்ரோட்டோடைப்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் வந்து ஒரு கண்டென்ட் எழுதி வச்சிருக்கேன், ஒரு வீடியோ ஸ்கிரிப்ட் கண்டென்ட் எழுதி வச்சிருக்கேன், ஒரு கூகுள் டாக்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஏதோ எடிட்டிங் பண்ணும், பட் இதை நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன், என் மேனேஜருக்கு ஷேர் பண்ணிட்டேன், இதில் எடிட் பண்ண வேணாம், நம்ம ஒரு ரிஃபைன்டு வெர்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், காப்பி அப்படின்னு எடுத்து நம்ம பண்ணுவோம். அந்த காப்பியில் நம்ம எடிட் பண்ணிட்டு நம்ம வச்சுருப்போம். ஸோ இந்த ஒரு காப்பி பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஒரு டெம்ப்ளேட் வேணும்ல, அந்த டெம்ப்ளேட் மெத்தட் கிரியேட் பண்ணுறது தான் ப்ரோட்டோடைப் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதை நம்ம அப்படியே சேவ் பண்ணி வச்சுருப்போம், இது அப்படியே காப்பி எடுத்துப்போம், ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் நம்ம மாற்றி புதுசாக இன்னொரு இதில் நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சிருவோம். இதுதான் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டிசைன் பேட்டர்ன். ஆமா, இது நம்ம பண்ணலன்னா என்ன ஆகும், இது என்ன பிரச்சனை உண்டாகும்? ஓகே, இதெல்லாம் நான் பண்ணலினா திருப்பியும் நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா பிபிடிஸோ இல்லை டாக்குமெண்ட்ஸை மேக் பண்ணி காப்பி பண்ணி திருப்பி நியூ ஃபைல் போட்டு நான் சேவ் பண்ணோம். மேலே டைட்டில் சேஞ்ச் பண்ணோம், எங்கெல்லாம் நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணியிருப்பேன், அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணியிருப்பேன், எல்லாமே திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ராசஸ் பண்ணோம். ஓகே, இது வந்து யூசரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பெருசாக இல்லை, பட் டெவலப்மெண்ட் ஃபேஸில் இந்த ப்ரோட்டோடைப்புங்கிற ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, ரொம்ப ஜஸ்ட் இவங்க வந்து அப்படியே க்ளோன் பண்ணி ஜஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷன் அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு பக்கம் வச்சிருவோம். யூசருக்கும் அதே மாதிரி ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே, பார்க்கிறதுக்கு சிமிலரா இருக்கும். ஓகே ஓகே, சோ இதுதான் வந்து ப்ரோட்டோடைப். அப்ப இது என்ன கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, இப்ப ஃபர்ஸ்ட் பேஜ் 1 இருக்கு, பேஜ் 2 இருக்கு. பேஜ் 1க்கும் பேஜ் 2ம் சிமிலரா இருக்குங்கும்போது இதை நான் காப்பி பண்ணி போட்டு அதுல இருக்க ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கிறது தான் இது. கரெக்ட்டா? இன்ஸ்டெட் ஆஃப் நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு காப்பி
ஆஃப் த ஒரிஜினல் வெர்ஷன். ஓகே ஓகே ஓகே. இது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க சில பேர்லாம். ஓகே காப்பி பண்ணி பண்ணா இட்ஸ் ஓகே இருந்துட்டு போடும். ஒரு யூஸ் கேஸ்ல வித்தியாசமா இருக்கும்ல. ஸோ அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் எல்லாமே பண்றேன். டெம்ப்ளேட்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ ரெஸ்யூமே நான் எல்லாருமே கண்டிப்பா ரெஸ்யூம் பில்ட் பண்ணோம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட் தான், டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி அதில் 2-3 ஆல்ட்ரேஷன் பண்ணா போதும்ல. இமேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் தானே அதை கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்ல இந்த டெம்ப்ளேட்னு அந்த கான்செப்ட் தான் இந்த ப்ரோட்டோடைப் டிசைன் பேட்டர்ன். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த கிரியேஷனல் பார்த்தாச்சு. அடுத்து என்னது? அடுத்து வந்து ஸ்ட்ரக்சரல். ஸோ ஸ்ட்ரக்சரல் என்னன்னா இப்போ ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இது எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம், எப்படி டிஃப்ரெண்ட் இதே மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிருப்போம்ல, அது எப்படி நம்ம வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி அதை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுலேயே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது? அடாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் பேட்டர்ன் தான். இது நம்ம சிம்பிளா எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இப்போ ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம அடாப்ட் பண்ணி போவோம்ல. நம்ம ஆஃபீஸ்ல இருந்தா ஒரு மாதிரி இருப்போம், வீட்டில் இருந்தா ஒரு மாதிரி இருப்போம். ஸோ அதே மாதிரி கோட்லேயும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கு. இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்கோம். கம்பெனி ஒரு ப்ராடக்ட் மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க, ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த 10 ப்ராடக்ட்ஸுக்குமே ஒரு காமனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இல்லை ஒரு 3 ப்ராடக்ட்ஸ்னு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு காமன் இருக்கும். ஒன் சச் காமன் தான் பேமெண்ட் அப்படின்னு கேட்வேன்ட்டு. ஸோ ஈச் ப்ராடக்ட்லையும் நான் பேமெண்ட் கேட்வே அந்த கோடில் எழுதாமல் தனியாக ஒரு சர்வரில் நான் பேமெண்ட் கேட்வே எழுதிட்டேன் அப்படின்னா ஈச் ப்ராடக்ட் நம்பர் 1 இந்த பேமெண்ட் சர்வருக்கு நான் ஏபிஐ வச்சு ஹிட் பண்ணிப்பேன். அதே மாதிரி ப்ராடக்ட்டும் ஹிட் பண்ணிப்பேன். ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஏபிஎஸ் யூஸ் பண்ணி. இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, கம்பெனிக்கிட்ட 4 ஆப் இருக்குது, 4 இ-காமர்ஸ் ஆப் இருக்குன்னு வச்சுப்போம். ஒன்று வந்து ட்ரெஸ் விற்கிறது, இன்னொன்று வந்து தேங்காய் எண்ணெய் விற்கிறது, இன்னொன்று வந்து பிஸ்கட் விற்கிறது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக வந்து பேமெண்ட் கேட்வே எழுதுறதுக்கு பதிலாக ஒரு காமன் பேமெண்ட் கேட்வே எழுதிட்டு இது நாளைக்கு இது கூட அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் லிங்க் மட்டும் பண்ணா போதும். ஏபிஎஸ் இருக்கும். ஏபிஎஸ் தான் வந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே டைரக்டா லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பேட்டர்ன். அடுத்து பிரிட்ஜ். அடுத்து பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் டிவி இருக்கும். டிவி தனியாக இருக்கும், ரிமோட் தனியாக இருக்கும். அதுக்கு நடுவில் எந்த இன்டரப்ஷன் வந்தாலும் ரிமோட் ஜஸ்ட் ஆன் பண்ணோம், இன்டரப்ஷன் வந்தால் ஒர்க் ஆகாது கரெக்டாக. ஸோ இந்த பர்டிகுலர் ரிமோட்டுக்கு இந்த பர்டிகுலர் டிவி தான் ஒர்க் ஆகும் நம்ம கொடுத்துருப்போம். அது நம்ம ஸ்ட்ரீமில் என்ன கரெக்டாக இந்த தான் ஒர்க் ஆகும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதே மாதிரி நம்ம கோட்லேயும் அந்த பர்டிகுலர் இது ஃபாலோ பண்ணோம். இப்போ நான் வந்து பே நவுன்னு கொடுக்குறேன். கார்ட்டில் வந்து ஆட் ஆகாம திங்ஸ் வந்து பே நவுக்கு போய் அட் லாஸ்ட் நம்ம பேமெண்ட் கேட்வே போச்சுன்னா தப்பு தானே. நான் வந்து ஒரு 10 ஐட்டம்ல இது 3 தான் நான் வாங்கணும்னு நினச்சிருக்கேன். நான் ஆட் பண்ணது தானே ஃபைனலாக எனக்கு அவுட்புட் வரணும். அது வராமல் வேற வந்துச்சுன்னா இட் பி ராங். ஸோ அந்த ப்ராசஸ் கரெக்டாக இந்த இதுக்கு லிங்க் பண்ணியிருக்கிற இது வந்து கரெக்டாக இருக்கிறதா அந்த பிரிட்ஜ். ஸோ அதுதான் வந்து பிரிட்ஜ். ஸோ இது வந்து ஒரு இதுக்கு போக எவால்வ் ஆகிட்டே நம்மளுக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் பேட்டர்ன். டெக்கரேட்டர் தெரியும், மேலே குட்டி குட்டி ஸ்பார்க்லிங்ஸ் டாப்பிங்ஸ் என்ன வேணா நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஐஸ்கிரீம் தான் எனக்கு டக்குன்னு டாப்பிங்ஸ் ஞாபகம் வந்துச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம், பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் நம்ம வாங்கிடுவோம். அதுக்கு மேலே ஓகே சாக்கோ சிப்ஸ் போடுங்க, நட்ஸ் அண்ட் இது போடுங்கன்னு சொல்லுவோம். ஸோ ஐஸ்கிரீம் அதுதான் இருக்கும். அண்ட் லாஸ்ட் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுறது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் ஆட் பண்ணுறது இருக்கும், இல்லாமல் போகும். ஐஸ்கிரீம் இந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் இருக்கும், இல்லாமல் போகும். ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து கோடிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜொமேட்டோ ஆப் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜொமேட்டோ ஆப்பில் ஃபஸ்ட் ஐஸ்கிரீம் நீங்கள் கிளிக் பண்ணிடுவீங்க. ஐஸ்கிரீம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ள கஸ்டமைஸ் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கும்ல. ஸோ அங்கேயே நான் வந்து சாக்கோ சிப்ஸ் நட்ஸ்ன்னு நம்ம கிளிக் பண்ணிப்பேன். ஸோ அப்படின்னா ஃபைனல் அவுட்புட்டில் வந்து எப்படி தெரியும், பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமில் இது 2யும் ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதே இதில் ஒரே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜில் இருக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கோட்லேயும் வந்து நான் எழுதும் போது ஐஸ்கிரீம் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஐஸ்கிரீமுக்குள்ளே இதெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் ஆட் பண்ணி வச்சுட்டா போட்டுட்டா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இதே தனித்தனியாக இருந்துச்சுன்னா எல்லாமே தனித்தனியாக லிங்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதே இப்போ தனித்தனியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா, ஐஸ்கிரீம் வித் சாக்கோ சிப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ஐஸ்கிரீம் வித் வேற ஏதாவது ஒன்று அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஒண்ணுதான் வாங்க போயிருப்போம். ஆனா மல்டிபிள் இது வாங்குற மாதிரி நமக்கு நிலைமை இருக்கும். ஓகே, அப்ப இந்த டெக்கரேட்டரை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணோம்னா எல்லாமே ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா வந்து உட்கார வைக்கணும். ஆமா, நம்மளும் என்னென்ன சாய்ஸஸ் வேணும் ஈஸியா நம்ம சூஸ் பண்ணிட்டு ஃபைனலா செக் அவுட் பண்ணிடலாம். ஓகே ஓகே. சோ இதான் வந்து டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் பேட்டர்ன் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு நம்மளே வந்து ஒரு எடிட்டர் போறோம், ப்ரோக்ராமிங் இதுக்கே போறோம், இல்ல சாட் ஜிபிடி கூட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் டெக்ஸ்ட் எடிட்டருக்கு நம்ம போகும்போது ஒரு தீம், ஒயிட் தீம் இருக்கணும், பிளாக் தீம் இருக்குன்னு சூஸ் பண்ணிடுவோம். ஸ்டைல் வந்து இந்த ஸ்டைல் தான் இருக்கணும் நம்ம சூஸ் பண்ணுவோம். பின்னாடி இருக்க தீமும் இந்த மாதிரி தீம் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம்.
அப்புறம் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஸ்டைலிங். ஸோ இது எல்லாமே அந்த பர்டிகுலர் எடிட்டர் ஃபுல்லாமே இதுதான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு மெமரி தான். ஈச் இதுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து மொத்த இதுக்கும் நான் ஒரே மெமரி யூஸ் பண்ணி கண்டென்ட் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஃப்ளை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டிசைன் பேட்டர்ன். இதை வந்து எது எப்படி வந்து நம்ம கோடிங்கில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, நான் ஒரு இதுக்கும் மல்டிபிள் சூஸ் பண்ணாமல் ஒரே விஷயத்தில் ஐம் ஏபிள் டு கெட் த கண்டென்ட் அப்படின்னு இருக்கப்போ ஈஸியாக அவுட்புட் நான் எடுத்துடலாம். இன்ஸ்ட் ஆஃப் இதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய பேக்கேஜாக தனித்தனியாக இது பண்ணாமல் ஒன்றா லிங்க் பண்ணி இட் வில் கிவ் அஸ். இதான் வந்து ஃப்ளை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுற டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஒன் ஃபாண்ட் ஆப்ஜெக்ட் பெர் ஸ்டைல். வந்து ஒரு கேரக்டருக்கு அந்த ஃபாண்ட் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபாண்ட்டோ ஸ்டைலோ வந்து லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து மேஜரான டிசைன் பேட்டர்ன்ஸ். இதை தாண்டி நிறைய டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஃபசேட் இருக்குது, ப்ராக்ஸி இருக்குது. ப்ராக்ஸிக்கெலாம் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிரெடிட் கார்டெலாம் நம்ம எப்போவுமே வந்து நம்ம வச்சுருப்போம். ஸோ அதுக்கு வந்து டேரெக்டாக நம்ம கிரெடிட் கார்டு ஆக்சஸ் இல்லாமல் ஒரு க்ளோன் மாதிரி அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த க்ளோனுக்கு தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா அது ஒரு மீடியேட்டர் மாதிரி சென்டரில் இருக்கும். ஸோ அதனால அந்த கிரெடிட் கார்டில் ஏதாவது டீட்டெயில்ஸை டக்குன்னு நம்ம மேனிபுலேட் பண்ண முடியாமல் என்ன நம்ம பெர்மிஷன்ஸ் வேணும், எனக்கு ரீட் பண்ணுற மட்டும் தான் வேணும், அந்த ரீட் பண்ணுற பெர்மிஷன்ஸ் மட்டும் எனக்கு ஆக்சஸ் வந்தால் போதும் அப்படின்ட்டு இருக்கதான் ப்ராக்ஸி. இப்போ இந்த பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ணாமல், இந்த ப்ராக்ஸிங்கிற பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கும் வைப் கோடிங் பண்ணி நீங்கள் இறக்கி விட்டீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு விஷயத்துல திருடிட்டு ஆட்டையை போட்டுருவாங்க. மொத்தமாக உங்கள் இது டேட்டாவே அப்படியே ஸ்டீல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாமே தான் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பேட்டர்ன்ஸ் நம்ம வந்து சொல்கிறது. ஓகே, இதே மாதிரி நம்ம பேசுனது எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசியிருக்கோம். இதில் இல்லாமல் இன்னும் நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்களே வந்து தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொன்று நாங்கள் வேணால் கீழே வேணால் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறோம், அதை வேணால் நீங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொன்று இருக்குது, அது வந்து என்னது, பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், நார்மலாக எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் கிரியேட் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ வந்து அது எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன் நான் எப்படி எழுதியிருக்கேன்னா, இது வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஃபங்க்ஷனா டெலீட் பண்ணக்கூடாது, ஆட் தான் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பிஹேவியர்ஸ் கரெக்டாக நம்ம செட் பண்ணுறது தான் பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் மாதிரி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் தான். இதில் நிறையா வந்து பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ ஒன் சச் பேட்டர்ன் வந்து அப்சர்வர் டிசைன் பேட்டர்ன்ட்டு. இதுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்பிள் இருக்குது. யூடியூப் சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த யூடியூப் சேனலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்துட்டு இருப்போம் வீடியோ, கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் புதுசாக ஏதாச்சும் வீடியோ வந்துச்சு இல்லை சஜஷன் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து எடுத்து வந்து காமிக்கும் கரெக்டாக. ஸோ இதுதான் அப்சர்வர்னு சொல்லிட்டு நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்கணும். இது எப்படி நம்ம கோடில் எழுதியிருப்போம் அப்படின்னா, ஜஸ்ட் லிசனிங் ஈவெண்ட் லிசனர்ஸ் மாதிரி இருக்கும். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த கண்டென்ட் அப்படியே டேரெக்டாக ஸ்ட்ரீம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம எழுதாமல் ஒரு டைமும் நிறைய யூடியூப் சேனல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்காங்கன்னா இவங்களுக்கு இதுதான் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இவங்களுக்கு வந்து இது சென்ட் பண்ணுவோன்ட்டு நிறைய கன்ஃபியூஷன் தனித்தனியாக எழுதுறதுக்கு பதிலாக மொத்தமாக யாரெல்லாம் இது பண்ணியிருக்காங்க அப்படியே டேரக்ட். ஸோ ஒரு பர்சன் இருப்பாங்க, மல்டிபிள் சேனல்ஸில் அவங்களுக்கு வந்து அந்த அவுட்புட் போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து அப்சர்வர். பார்த்துக்கிட்டே இருந்து அதுக்கான அவுட்புட்டை வந்து அவன் கொடுத்துருவான். ஸோ அந்த அப்சர்வர் பேட்டர்ன் யூஸ் பண்ணால் இன்னும் ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு கான்செப்ட்ஸ் கூட நம்ம சொல்லலாம். பேட்டர்னை தாண்டி ஒரு கான்செப்ட், இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா எப்படி அதை அவுட்புட்டாக கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து பேசணும். அந்த யூபிஐ அதெல்லாம் நம்ம பேசணும். இன்னொரு மெயின் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் மேப்ஸ். ரேப்பிடோ எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஒரு 3 பாத்வே இருக்கும் ஒரு டெஸ்டினேஷன் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து தெரியாதனமாக ஒரு பாத்வே மெயினாக கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ளூ கலர் லைன்லாம் வரும்ல. நான் அங்கே போகாமல் நான் இன்னொரு பாத்வேல டிராஃபிக் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன்னா அந்த டைமில் நம்ம என்ன நினைப்போம், இந்த பாத்வேல வந்துட்டோம், இதுலேருந்து நான் எப்படி டெஸ்டினேஷன் போகணும், எனக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு நினைப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸராக நம்ம பார்த்துருப்போம். பேக் எண்ட் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் கோடில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த அல்காரிதம் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு ஒரு அல்காரிதம் இருக்கும். இது அவங்க போகலை அப்படின்னா அல்காரிதம் நான் சேஞ்ச் பண்ணும். இந்த சேஞ்ச் ஆஃப் அல்காரிதம் நம்ம எழுதிருக்கணும் ஃபால் பேக் மாதிரி. இது நடக்கலைன்னா ஏதாச்சும் ஒரு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட், இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட். அதாவது என்னன்னா, இப்போ நீ இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்றேன்னா, இப்போ நான் கூகுள் மேப்ல வந்து இங்கேருந்து குரோம்பேட் போகணும்னு போடுறேன் அப்படின்னா எனக்கு 3 ரூட் காமிக்கும். பட் நான் அப்படி போயிட்டே இருக்கும்போது லெஃப்ட் எடுக்காம ரைட் எடுத்துட்டேன்னா இது அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். அப்படி மாத்தாம இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒழுங்கா யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். கரெக்டாக யூஸ் பண்ணாதான் நம்ம எஃபெக்டிவ் அவுட்புட் தெரியும். எல்லாம் எப்படி அதே சேம் லைன்ல காமிச்சிட்டே இருக்கும், இந்த சைடு காமிக்காது. அப்போ எப்படி டெஸ்டினேஷன் போகுனா திருப்பி ஹேவ் டு கம் பேக் அண்ட் கோல. ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு வந்து பேட்டர்ன். நெக்ஸ்ட்
கமாண்ட் ரொம்ப அதே தான் நான் சொல்கிறத எப்படியாச்சும் கரெக்டாக செய்யணுன்ட்டு. இப்போ எல்லாருமே வந்து ஒரு டிராஃப்ட் பண்ணியிருப்போம், நம்ம ஏதாச்சும் ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருப்போம், எல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், திருப்பி வந்து அன்டூ கொடுப்போம், ரீடூ கொடுப்போம், அது மாதிரி நிறைய விஷயம் நம்ம செய்வோம்ல. ஸோ இதுதான் வந்து கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து ப்ரீவியஸான ஸ்டேட் மெயின்டைன் பண்ணிப்போம். ஒரு 3 ஒரு ப்ரீவியஸ் காப்பி இருக்குது, கரண்ட் காப்பி இருக்குது. கரண்ட் காப்பியில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணேன்னா ப்ரீவியஸ் காப்பி எப்பவுமே ஸ்டேல இருக்கும். இப்போ ப்ரீவியஸ் காப்பி ஒரு கரண்ட் காப்பியில் மொத்தமாக நான் எழுதி முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி நான் வரேன்னா அந்த காப்பி இருக்குமா, அங்கே மறுபடியும் ஆல்ட்ரேஷனை பண்ண போது நான் ப்ரீவியஸ்ன்னு நான் கொடுத்தேன்னா ப்ரீவியஸ் காப்பி எனக்கு வரணும். ஸோ வந்து அந்த கண்டென்ட் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து நம்ம இந்த கூகுள் டாக்குமெண்ட்ல வந்து ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமே, அது ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் இருக்க மாதிரி தான். ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி எனேபிள் பண்ணி தான் எல்லாமே சேவ் ஆகும். இல்லைனாலும் சில விஷயங்களுக்கு நம்ம எனேபிள் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த கமாண்ட் அன்டூ ரீடூ சின்ன சின்ன விஷயங்களை அதனால சால்வ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்டான டிசைன் பேட்டர்ன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், செயின் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்போது மேனேஜர் இருக்காங்க, ஒரு சிஇஓ இருக்காங்கன்னா சிஇஓ கீழே மல்டிபிள் டீம்ஸ் இருக்கும். மல்டிபிள் டீம்ஸில் ஈவன் த ஜூனியர்ஸ் ஓட கண்டென்ட் வந்து ஃபைனலாக சிஇஓக்கு ரீச் ஆகிற மாதிரி ஒரு சேனல் நம்ம மேக் பண்ணியிருக்கணும். இல்லைனா மொத்தம் கம்பெனியே உடஞ்சிரும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் ஒரு சிஸ்டமில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் கார்ட்டு. ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் கார்ட் பேஜ் போனால் கார்ட்டில் வந்து நான் ஆட் பண்ண திங்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் நான் ஓகே அட்ரஸஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு ஓகே செக் அவுட்னு கொடுத்தா அட்ரஸ் சேவ் பண்ணுறேன், என்ன அட்ரஸ்ன்னு சூஸ் பண்ணிட்டு எல்லாம் பே பண்ணிடுவேன். பே பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பே பண்ணிட்டேன் நான், ஆனால் இங்கே அந்த ஸ்டேட்டஸ் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அங்கே தானே நம்ம ஐயோ போச்சு நம்ம பணம் போச்சுன்னு நினைப்போம்ல. ஸோ அப்படின்னா அது ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, பே பண்ணதுக்கப்புறம் ரிசைன் பண்ணணும். கரெக்டாக பே பண்ணியிருக்கானா, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கான், வந்துருச்சா நம்மளுக்குன்னு அந்த ப்ராடக்ட் லிசன் பண்ணி ஃபைனலாக ஓகே உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில், ஆட் பண்ணுறதுலேருந்து ஃபைனலாக ஆர்டர் பிளேஸ் பண்ணி டெலிவர் பண்ணி அந்த டெலிவர் பண்ண டைம் டியூரேஷன் இருக்கும்ல, அந்த டைம் டியூரேஷன் வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு செயின், அந்த செயினை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த ஃபாலோ பண்ண பிரேக்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம டெஸ்டிங் ஃபுல்லாக பண்ணுவோம். அந்த டெஸ்டிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறது தான் இந்த செயின் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி டிசைன் பேட்டர்ன். இது ஒரு டிசைன் பேட்டர்ன். ஆமாம். ஸோ மக்களே, நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ணிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பேட்டர்ன்ஸ்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ண தான் நம்ம போடுற சாப்பாடு நம்ம வீட்டுக்கு கரெக்டாக வருது. ஆமாம். ஸோ இப்போ ஒருத்தவங்களும் ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஒரு ப்ராடக்ட் சோஷியல் மீடியா ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை இ-காமர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஹைரிங் ப்ராடக்டாக கூட இருக்கலாம். ஈச் ப்ராடக்ட்லும் ப்ராப்ளம்ஸ் வித்தியாசமாக இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே எல்லா டிசைன் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணணும் கரெக்ட் கிடையாது. இப்போ அது ஓவர் இன்ஜினியரிங்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா ஓவரா எல்லாத்தையும் ஒரே பக்கம் டம்ப் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம்க்கு எது கரெக்டான பேட்டர்னோ அதை ஃபாலோ பண்றது தான் இங்கே மெயின். நைஸ். அண்ட் வைப் கோடிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ப்ராம்ப்டிங்கில் இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து இந்த டிசைன் பேட்டர்னா என்ன, அதை எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு டெக் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோவில் டாபிக் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நாங்கள் வந்து எடுத்து இன்னொரு வீடியோ பண்ணுறோம். ஸோ அவ்வளோதானே சாகித்யா? அவ்வளோதான். ரொம்ப நன்றி எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு. ஸோ இதே மாதிரி டெக் ரிலேட்டடாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.